இந்துங்கிற பேரை நீக்குவேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்ல இந்துன்னு ஒரு சமயம் இருக்குதா? இது கூட்டு பொரியல் அவியல் சாம்பார் மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பாடு மாதிரி. சமணன், பௌத்தன், சீக்கியன், உங்களுக்கு தெரியும், இங்க வைணவன், எல்லாரும் சைவன், எல்லாரும் சேர்த்து இந்துன்னு சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட கையெழுத்துல ஆகிறோம். என் சமயம் சைவம். நான் சிவனை வழிபடுகிற சிவ சமயம். என் சொத்து பத்திரத்துல, எங்க வீட்டுல எங்க அப்பாவோட சொத்து பத்திரத்துல சிவ சமயம் இருக்கு. என் கோத்திரம் வந்து என் மகனுக்கு எனக்கு சிவ கோத்திரம். அப்ப நாங்கள் முருகனை வழிபடுகிற சைவர்கள். அப்ப சிவனை வழிபடுகிற சிவ சமயம். மாலை வழிபடுகிற மாலியம். திருமால்ங்கிறது எந்த மொழி சொல்லுங்க. எங்க மாயவன் கண்ணன் ஆகிறான். கண்ணன் என்றாலும் மால் என்றாலும் கருப்பு. வணங்குகிற தெய்வத்தை நாங்க மரியாதையா அழைக்கணும்னு, மதிப்போடு அழைக்கணும்னு திருமால் பெருமாள்னு அழைக்கிறோம். என் பெருமாள் கோயிலே எங்களை ஆண்டாள் பாடின பாசுரங்களை பாட வேண்டியது. அதுல என்ன உனக்கு பிரச்சனை? ஆண்டாள் என்ன மொழியில பாடினா என்ன பிரச்சனை உனக்கு? என்ன எங்க பெருமாள் கோச்சிட்டு போயிருவாரு? 63 நாயன்மார்கள் இருந்த தேவாரத்தை பாட வேண்டியது என்ன பிரச்சனை உனக்கு? இப்ப நான் சொன்ன மந்திரத்தை நான் பாடவா? இப்ப திருவாசத்தை பாடவா? எங்க சிவன் கோச்சிட்டு போயிருவானா? அவன் தான் சொல்றானே, மணி நெற்றி உமிழ்ச்செங்கல் தளல்புரை சடர் சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த மொழிடா அப்படிங்கிற அந்த மொழியை நீ பாடாம நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவனே அவன் தான்ங்கிறதானே இலக்கியம் சொல்லுது. அப்ப பின்ன என்ன?